இப்போ நாம ரிச் டாட் புவர் டாட் புக்கோட நெக்ஸ்ட் லெசன் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இதுக்கு முன்னாடியே 4 எபிசோட் இருக்குது. அந்த எபிசோடையும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோ வாங்க. ஆத்தர் டிவியில் ஒரு நியூஸ் பார்க்குறாரு. அது என்ன, அலெக்சாண்டர் கிரகாம் பெல் இருக்கார்ல, டெலிஃபோன் கண்டுபிடிச்சவர். அவர் பேட்டன்ட் வாங்கிட்டார் அவரோட டெலிஃபோனுக்கு. பேட்டன்ட் வாங்கிட்டு அவரோட கம்பெனியை அவர் யாருக்காவது விற்கலாம் அப்படின்னு பார்க்குறாரு. அதே மாதிரியே அலெக்சாண்டர் கிரகாம் பெல் சம் அமௌண்ட்டு கோட் பண்ணி வித்துடுறாரு. அவர் விற்றதுக்கு அப்புறமேட்டுக்கா ஓனர்ஷிப் மாறும்ல, அப்படியே நியூவாக வந்த ஓனரு அந்த கம்பெனியில் அலெக்சாண்டர் கிரகாம் பெல்லோட கம்பெனியில் வேலை செஞ்ச மேனேஜரை டெர்மினேட் பண்ணிடுறாங்க. அந்த மேனேஜர் அந்த ஓனர் காலில் போய் விழுந்து, நீ டெர்மினேட் பண்ணாதீங்க, ரீகன்சிடர் பண்ணுங்க, எனக்கு குடும்பம் குட்டி லோன்லாம் இருக்குது, நான் அதெல்லாம் அடைக்கணும், நீங்கள் டெர்மினேட் பண்ணாதீங்க, ரீகன்சிடர் பண்ணுங்கள் அப்படின்னு காலில் விழுந்து கெஞ்சுறாரு. அதை நியூஸில் பப்ளிஷ் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த நியூஸை பார்த்துட்டு ஆத்தருக்கு ஆக்சுவலாக பாவமாக தான் இருக்குது. ஆனால் ஒருத்தர் ஏன் இப்படி போய் கெஞ்சிகிட்ருக்காங்க, அவங்களே ஸ்கில்டு பர்சனாக தானே இருப்பாங்க. ஒருத்தர் மேலே இருக்க செல்ஃப் டவுட்டும் செல்ஃப் கான்ஃபிடென்ஸும் இல்லாமல் இருக்கிறனால தான் அவங்க இப்படி போய் கெஞ்சிகிட்ருக்க நிலமை வருது. ஒருத்தர் கான்ஃபிடெண்ட்டாக போல்டாக கட்ஸ் பவரோடு இருந்தாங்கன்னா அவங்க இப்படி கெஞ்சிருக்க மாட்டாங்க அப்படி சொல்கிறாரு. நாம் ஸ்கூல் முடித்து காலேஜ் முடித்து வெளியே வந்தோடனே நம்மளுக்கு தெரியும், இந்த உலகத்தில் சர்வை பண்ணுறதுக்கு டிகிரி மட்டும் பத்தாது, நம்மளுக்குன்னு கட்ஸ் வேணும், போல்ட்னஸ் வேணும், நாலேஜ் நிறைய தேவைப்படும், ஒருத்தர்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ண நிறைய பவர் வேணும். இந்த மாதிரியான நிறைய விஷயமும் இருக்குது. ஜஸ்ட்டு டிகிரியும் அகாடமிக் லேர்னிங்கும் மட்டும் போதாது அப்படி சொல்கிறாரு. அவர் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் ஃபினான்ஷியல் நாலேஜ் பற்றி சொல்லி கொடுக்குறவராக இருக்கார். அவர் ஆஸ் எ டீச்சராக என்ன சொல்கிறாருன்னா, ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு போல்டான விஷயத்தை தான் சொல்லி தரணும். இவரை பொறுத்த வரைக்கும் ஃபினான்ஷியல் ஜீனியஸுங்கிறது வெறும் ஃபினான்ஷியல் நாலேஜை மட்டும் வச்சு எது கிடையாது, ஃபினான்ஷியல் நாலேஜும் ஒரு கரேஜும் இருக்கணும் அந்த விஷயத்தை எடுத்து பண்ணுறதுக்கு பயப்படாமல். ஒரு வேளை உங்களுக்கு பயம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா, அவ்வளோ நாலேஜாக இருந்தாலும் உங்கள் பயம் உங்கள் நாலேஜை கவர் பண்ணி உங்கள் நாலேஜை சப்ரஸ் பண்ணிடும். ஆத்தர் அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்போவுமே போல்டான விஷயத்த பண்ணுங்கள், ரிஸ்க் எடுங்க, ரிஸ்க் எடுக்க பயப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி எப்போவுமே சொல்லி கொடுத்துட்டே இருப்பாராம். ரிஸ்க் எடுக்காமல் பயந்துகிட்டே இருந்தால் எப்படி நம்ம ஃபினான்ஷியல் ஜீனியஸ் ஆக முடியும்? அதுவும் இப்போ இருக்கிற ஃபாஸ்ட் க்ரோவிங் வேர்ல்டில் நிறைய பில்கேட்ஸு, நிறைய கம்பெனிஸ், நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் உருவாகிட்டே இருக்கு எவ்ரிடே. அவங்க கூட எல்லாம் போட்டி போட்டு நாமளும் ஒரு நிலைக்கு வரணும்னா நம்மளுக்கு ஃபினான்ஷியல் ஐக்கியூ ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம யாரை பெரிய ஆளுன்னு சொல்லுவோம், நிறைய நிலம் வச்சுருக்கவங்கள பெரிய ஆளுன்னு சொல்லுவோம். ஏன்னா அப்போ நிலம் ஒர்த்தாக இருந்துச்சு, ஸோ நிலம் வச்சுருக்கவங்கள பெரிய ஆளுன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் என்னாச்சு, அமெரிக்கா நிறைய இண்டஸ்ட்ரீஸ் கம்பெனிஸ்லாம் ஓன் பண்ணியிருந்தனால அங்கே இருக்க இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு கம்பெனி ஓனர்ஸ் எல்லாருமே பெரிய ஆளாக தெரிஞ்சாங்க. ஆனால் இப்போ யார்கிட்ட நிறைய பணம் இருக்கோ அவங்க தான் ரொம்ப பெரிய ஆள். ஸோ நம்ம ஃபினான்ஷியலை இம்ப்ரூவ் பண்ணியே ஆகணும். ஆத்தர் ஃபினான்ஷியலை ஈஸியாக புரிஞ்சிக்க ஒரு கேம் வச்சுருக்காரு, கேஷ் ஃப்ளோன்னு. இது www.richdad.com போனால் கேஷ் ஃப்ளோங்கிற ஒரு கேம் இருக்கும். அதை விளையாண்டா ஃபினான்ஷியல் நாலேஜ் நமக்கு ஈஸியாக புரியும்னு ஆத்தர் சொல்கிறாரு. அவர் அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அதை தான் சொல்லிக் கொடுப்பாரு. நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஃபினான்ஷியல் சொல்யூஷன் என்னென்னா, கஷ்டப்பட்டு பணம் சம்பாரித்து அதை சேவ் பண்ணுறது தான். ஆனால் நம்ம கொஞ்சோண்டு க்ரியேட்டிவாகவும் இருக்கணும். நாம் சம்பாதிச்ச பணத்தை வச்சு எப்படி மணியை க்ரியேட் பண்ணுறதுன்னு யோசிக்கணும். சில பேர் மணி சம்பாரிச்சிட்டு அதை சேவ் பண்ணி வச்சுட்டு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சால் அதை இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் சில பேர் ஆப்பர்ச்சுனிட்டியை க்ரியேட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ரிச் டாட் மைக்குக்கும் ஆத்தருக்கும் எப்போவுமே மணி உண்மையானது கிடையாதுன்னு சொல்லி கொடுத்துட்டே இருப்பாராமா. ஐயா நீங்க என்னென்னமோ பேசுறீங்க, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கியா. மணி நினைச்சோம்னா நாம பணத்துக்காக வேலை செய்வோம். பணம் உண்மையானது இல்லை, நம்ம அதை எப்படி வேணால் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு யோசித்தோம்னா தான் நம்ம மைண்டுக்கு ஒர்க் கொடுத்து நம்ம எப்படி நம்ம பணத்தை சம்பாதிக்க வைக்கலாம் அப்படின்னு யோசிப்போம். சரி, பணம் உண்மை இல்லைன்னா வேறு என்ன தான் உண்மை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம மைண்டை வச்சு அந்த பணத்தை எப்படி பெருசாக்கலாம்னு யோசிக்கணும். 1990s ஆத்தர் டிவியில் ஒரு ஃபினான்ஷியல் அட்வைஸ் பார்க்குறாரு. ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர் அட்வைஸ் பண்ணுறாரு, நீங்கள் மந்த்லி $100 சேமித்து வச்சிங்கன்னா 40 இயர்ஸில் நீங்கள் மல்டி மில்லியனர் ஆயிடலாம் அப்படின்னு அட்வைஸ் பண்ணுறாரு. நிறைய பேரும் அதை கேட்டு ஃபாலோ பண்ணிப்பாங்க, ஏன்னா அது ஒரு நல்ல ஐடியாவாக தான் இருக்குது. ஆனால் நாம் அதை அப்படி பண்ணாமல் அந்த டைமில் ஸ்டாக் மார்க்கெட் ரொம்ப லோவாக தான் இருந்துச்சு. அது இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான பர்ஃபெக்ட் டைம். அந்த டைமில் எல்லாருமே அவங்களோட ப்ராப்பர்ட்டிஸையும் ஸ்டாக் மார்க்கெட்டையும் விற்றுட்டு இருந்தப்போ ஆத்தர் மட்டும் அது எல்லாத்தையும் வாங்க ட்ரை பண்ணார்.
$1,00,000 விற்கிற வீடெல்லாம் அப்போ $75 தான் விற்றுச்சாமா. அதை ஆத்தர் வந்து 20,000 கம்மி பண்ணி 50,000க்கு வாங்கியிருக்காரு. அதை வாங்கி அவர் வந்து ரெண்ட் விட்டுருக்காரு. ரெண்ட் விட்டோடனே அதில் நிறைய மணி அவருக்கு கெயின் ஆயிருக்கு. ஆத்தருக்கு ரியல் எஸ்டேட் பிடிக்கும் நம்மளுக்கு முன்னாடியே தெரியுமா. அவர் அந்த வீடை வாங்கிட்டு அதை இன்னொருத்தருக்கு விற்றாருன்னா $2,500 வந்து ப்ராசஸிங் ஃபீயாக ஃபிக்ஸ் பண்ணுவாராமா. அந்த ப்ராசஸிங் ஃபீ அவருக்கு தான். அது இல்லாமல் இந்த ஹவுஸில் வர லாபம் கூட அவருக்கு தான். ஒருவேளை அவங்க ரெண்ட்டுக்கு கொஞ்ச நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் வேண்டான்னு போனால் கூட அவருக்கு மறுபடியும் வேற ஒருத்தர் வரும்போது ப்ராசஸிங் ஃபீ ஃபிக்ஸ் பண்ணுவார் 2,500. அது அவருக்கு லாபமாக கொடுத்துட்ருக்கோம். நாம் இப்போ ஒரு அமௌண்ட்டை எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்ணோம்னா அது வந்து கொஞ்ச நாள் கழித்து கொஞ்சம் பெருசாகி நிறைய அமௌண்ட்டாக வரும்ல. ஸோ அந்த டைமில் நம்மளோட உழைப்பே தேவைப்படாது. அப்போ டைம் தான் அங்கே வந்து மணியை மேக் பண்ணும். ஸோ டைமும் வந்து ஒரு மிகப்பெரிய அசெட்டுன்னு சொல்கிறாரு. ஆத்தரோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவங்க பசங்களும் பொண்ணுங்களும் நல்லா படிக்கிறாங்க, டீச்சர்ஸ்லாம் நல்லா படிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது இவர் சைலண்ட்டாக மண்டே ஆட்டிக்கு வராமா. ஏன்னா அது மட்டும் இம்பார்ட்டண்ட் இல்லைன்னு அவருக்கு தெரியும்ல. ஒரு ஸ்ட்ராங்கான ஃபினான்ஷியல் ஃபவுண்டேஷன் வந்து அந்த வயசுலேருந்தே நமக்கு தேவைன்னு சொல்கிறாரு. 4th லெசனில் ஆத்தர் சொல்லியிருப்பார் 4 இம்பார்ட்டன்ட் ஸ்கில்ஸ் டு இம்ப்ரூவ் ஃபினான்ஷியல் ஐக்யூன்னு. அக்கௌண்டிங், இன்வெஸ்டிங், அண்டர்ஸ்டாண்டிங் மார்க்கெட்ஸ் அண்ட் த லா. இது வந்து இந்த லெசன்லேயும் சொல்கிறாரு. ஏன்னா ஆத்தர் வந்து இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா சொல்கிறாரு. ஏன்னா இதுதான் ரொம்ப பேசிக் ஃபவுண்டேஷன். இதோட காம்பினேஷன்ஸ் வச்சு நம்ம நிறைய மணி மேக் பண்ணலாம். கொஞ்சம் வருஷம் கழிச்சு ரியல் எஸ்டேட் வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் ஆகிடுச்சு. நிறைய பேர் வந்து ரியல் எஸ்டேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஆத்தர் வந்து லொக்கேஷன் சேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அவர் ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருந்த ஸ்டாக் மார்க்கெட்டுமே வந்து செமையாக க்ரோத் கொடுத்துட்ருக்கு. ஆத்தர் வந்து ஆல்ரெடி ரியல் எஸ்டேட்லேயும் நல்லா பணம் பார்த்துட்டாரு. ஸ்டாக் மார்க்கெட்லேயும் நிறைய இன்வெஸ்ட் பண்ணி எல்லாமே ப்ராஃபிட் தர மாதிரி தான் வச்சுருக்காரு. ஆனாலுமே அவர் ஏன் வந்து இன்னமும் அவரோட ஃபினான்ஷியல் நாலேஜுக்கு தீனி போட்டுகிட்டே இருக்காருன்னா அவரோட ஃபினான்ஷியல் நாலேஜ் வந்து அந்த டைமில் இருக்க மார்க்கெட்டுக்கும் ஏற்ற மாதிரி அவர் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காரு. எப்போ வேணால் மார்க்கெட் வந்து கிராஷ் ஆகலாம். எந்த பிஸ்னஸ் வேணால் திடீர்னு லோவாக பெர்ஃபார்ம் பண்ணலாம், திடீர்னு ஹையாக பெர்ஃபார்ம் பண்ணலாம். எந்த டைம்லேயுமே இவரோட ஃபினான்ஷியல் வந்து குறையக்கூடாதுன்னு பார்க்குறாரு. எவ்வளோ வேணால் மார்க்கெட் கிராஷ் ஆகட்டும், இவருக்கு வந்து வேறு ஏதாவது ஒரு விதத்தில் மணி வந்துகிட்டே இருக்க மாதிரி மேக் பண்ணி வச்சுருக்காரு. அதுக்கு தான் அவர் வந்து ஃபினான்ஷியல் நாலேஜை க்ரோ பண்ணிகிட்டே இருக்காரு. இவருக்கு வந்து நிறைய எக்ஸாம்பிள் கொடுக்கவும் வந்து பயமாமா. ஏன்னா உங்களுக்கு இதில் வந்து இப்படி ஒர்க் ஆச்சு, அது எங்களுக்கும் வரும்னு எப்படி நீங்கள் வந்து நினைக்கிறீங்க, எதுக்கு இதை வந்து எக்ஸாம்பிளாக சொல்கிறீங்க, உங்களுக்கு லக் அடிச்சிருக்கு எங்களுக்கும் அடிக்குமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்கம்மா. ஆனால் இவர் வந்து எக்ஸாம்பிள் சொல்கிறது இதையே தான் உங்களுக்கும் நடக்கும் அப்படின்னு கிடையாது. நம்மளுக்கு ஈஸியாக புரிஞ்சிக்கவும் இப்படி கூட நடக்கலாம், இப்படி கூட நம்ம வந்து நம்ம மைண்டை யூஸ் பண்ணலாம், இப்படியும் நம்ம வந்து க்ரியேட்டிவாக யோசிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் ஆத்தர் வந்து எக்ஸாம்பிள் சொல்கிறார். ஆத்தர் வந்து அவரோட ஃபினான்ஷியலை பில்ட் பண்ணுறதுக்கு 2 விஷயத்த முக்கியமாக வச்சுருந்தாரு. ரியல் எஸ்டேட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு. ரியல் எஸ்டேட்டில் தான் அவர் வந்து அவரோட ஹார்ட் ஒர்க்கை போடுவார். ஸ்டாக் மார்க்கெட்டில் அவர் ஜஸ்ட் அவரோட மணி மட்டும்தான் போடுவார். டைம் வில் மேக் மணி ஃபார். அவர் என்ன பண்ணாரோ அதையே தான் நீங்களும் பண்ணணும் அப்படின்னு அவர் வந்து சொல்லலை. அவர் வந்து ஜஸ்ட் இதெல்லாம் எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு. நாம் வந்து நம்மளோட மணியை வந்து க்ரியேட்டிவாக எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம வந்து நம்ம மைண்டுக்கு யோசிக்கும் தன்மையை கொடுக்கணும். ஒரு தடவை ஆத்தர் வந்து ஜாகிங் போயிட்டுருக்கப்போ ஒரு பழைய வீடு வந்து ஃபார் சேல்னு எழுதியிருந்திருக்கு. அவர் வந்து எவ்வளோ அமௌண்ட்டு அப்படி கேட்டப்ப, இல்லைப்பா இது வந்து ரொம்ப நாளாக நாங்கள் யூஸ் பண்ணிட்டோம், அது இல்லாமல் இது ரொம்ப பழைய வீடாகிடுச்சு, உனக்கு எவ்வளோ அமௌண்ட் வேணுமோ அதை சொல்லு அப்படி சொல்லியிருக்காங்க. அப்புறம் 2 பேரும் பார்கெயின் பண்ணி ஒரு நல்ல அமௌண்ட்டுக்கு ஆத்தர் வந்து முடிச்சிட்டாரு. அந்த வீட்டை வந்து ஆத்தர் ரெண்ட்டுக்கு விட்டு நிறைய பணம் சம்பாரிச்சிட்டு இருந்தார். அந்த பணத்தில் அவர் வந்து பக்கத்துலேயே ஒரு 12 யூனிட் அப்பார்ட்மெண்ட்டையும் வாங்கிட்டார். அந்த அப்பார்ட்மெண்ட்லேயும் நிறைய வீட்டை வந்து ரெண்ட்டுக்கு விட்டுட்டார். அவர் அந்த டைம்லேயே மில்லியன்ஸ் ஆஃப் மணி சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாரு. நிறைய பேங்க்கில் அடமான வச்ச ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இவர் வந்து லோ ப்ரைஸ்க்கே வாங்க ஆரம்பித்து அதை வந்து ரெண்ட்டுக்கு விட்டு இல்லை வந்து விற்று நிறைய லாபம் வந்து இவர் பார்த்துருக்காரு. இவர் என்ன சொல்கிறாருன்னா நம்மளோட அசெட் காலமில் கொஞ்சமாவது நாம் வந்து ஃபில் பண்ணிகிட்டே வரணும். அதாவது நம்ம அசெட் வாங்கிட்டே இருக்கணும், விச் வில் க்ரோ மணி. இவர் இப்படி கம்மியான ப்ரைஸுக்கு லேண்ட் வாங்கிட்டு அதிகமான ப்ரைஸ்க்கு விற்கிறது வந்து மேபி வந்து ஏமாத்துறது, சூதாடுறது அந்த மாதிரியான விஷயமா இருக்கலாம். ஆனால் அது வந்து ஒரு பிஸ்னஸ் மைண்டு. அதுவும் இல்லாமல் இதே விஷயம் நம்மளுக்கு நடக்கும், நம்மளாலேயும் இவ்வளோ லாபம் வந்து ஒரு
ப்ராப்பர்ட்டியில் பார்க்க முடியும் அப்படின்லாம் கிடையாது. நம்மளுக்கு வந்து அப்படிப்பட்ட கஸ்டமர்ஸ் வராமலும் போகலாம். இதுலேருந்து இவர் என்ன சொல்ல வராருன்னா, ரிஸ்க் எடுக்கணும், ரிஸ்க் எடுத்தால் தான் வந்து நம்மளால் மணி சம்பாதிக்க முடியும் அப்படி சொல்கிறாரு. நம்ம வந்து போல்டாக கரேஜாக இருக்கணும். இவர் நிறைய ஊருக்கு போய் ரியல் எஸ்டேட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு, ரியல் எஸ்டேட் பண்ணியிருக்காரு. அங்கே ஃபஸ்ட் டைம் போன புதுசில் நிறைய பேர் இவர்கிட்ட வந்து இங்கே உன்னாலலாம் இந்த மாதிரி பண்ண முடியாது அப்படின்லாம் சொல்லுவாங்களாமா. அவர் வந்து உன்னால் பண்ண முடியாதுங்கிறத விட நீ பண்ண கற்றுக்கலை அப்படிங்கிறது தான் கரெக்டான வேர்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். நாம் ஒரு விஷயத்த ப்ராப்பராக கற்றுக்கிட்டு கொஞ்சோண்டு ரிஸ்க் எடுத்து ஸ்டார்ட் பண்ணோம்னா அது என்னைக்காச்சு நல்ல ஒரு பலன் கொடுக்கும். இவர் இன்வெஸ்ட் பண்ணதில் நிறைய விஷயம் வந்து லாஸில் போகும், நிறைய ப்ராஃபிட்டும் கொடுக்கும். நம்ம ஒரு விஷயத்தில் தப்பாக பண்ணால் தான் அதுலேருந்து நம்ம கற்றுக்குவோம். ஆனால் நம்ம ஸ்கூலில் வந்து இப்படி சொல்லி கொடுக்க மாட்டாங்க. நம்ம ஸ்கூலில் வந்து ஏதாவது ஒரு தப்பு பண்ணோம்னா நம்மளை அடித்து பனிஷ்மெண்ட்டு தான் பண்ணுவாங்க. ஆனால் இதே ரியல் வேர்ல்டில் நாம் ஏதாவது ஒரு தப்பு பண்ணோம்னா அதிலேருந்து நாம் வந்து கற்றுப்போம். வின்னர்ஸ் வந்து எப்போவுமே ஒரு விஷயத்தில் தோக்கிறத நினச்சி ஃபீலே பண்ண மாட்டாங்க. அவங்க மறுபடியும் வின் பண்ணுறதுக்கு தான் பார்ப்பாங்க. ஆனால் லூசர்ஸ் தான் நம்ம ஃபெயில் ஆகிட்டோம்னா என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சி பயந்துட்டு அப்படி ஒரு விஷயத்தையே பண்ண மாட்டாங்க. அதர் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் இன்வெஸ்டர் சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு டைப்பில் இருக்கவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வாங்குவாங்க, லைக் ஸ்டாக் மார்க்கெட்டு, மியூச்சுவல் ஃபண்ட்ஸு அந்த மாதிரி. செகண்ட் டைப்பில் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கிரியேட் த இன்வெஸ்ட்மெண்ட், லைக் வீடு வாங்குறது, கம்பெனி ஓன் பண்ணுறது அந்த மாதிரி. இதில் செகண்ட் டைப் இன்வெஸ்டர் இருக்காங்க இல்லையா, வீடு வாங்குறவங்க, ஓன் கம்பெனி க்ரியேட் பண்ணுறவங்க, அவங்க தான் வந்து ப்ரொஃபஷ்னலான இன்வெஸ்டர்ஸ்ன்னு சொல்கிறாரு. அந்த மாதிரி ப்ரொஃபஷ்னலாக ஆகிறதுக்கு நம்மளுக்கு நிறைய இயர்ஸ் ஆகும். அதுவும் இல்லாமல் நம்ம நிறைய ஃபெயிலியரை ஃபேஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நாம் செகண்ட் டைப் இன்வெஸ்டர் ஆகணும்னா நம்ம வந்து 3 ஸ்கில்லை கற்றுக்கணும். ஃபைண்டிங் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. இது எப்படின்னா நம்ம வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணி மணியை இன்வெஸ்ட் பண்ணாமல் நாம் வந்து ஏதாவது ஒரு லேண்ட் வாங்கி அதை வந்து வெயிட் பண்ணி அதை அதிக ப்ரைஸ்க்கு விற்கும். ஏதாவது பழைய வீடு வாங்கி அதை வந்து ரெனோவேட் பண்ணி அதை வந்து அதிக ப்ரைஸ்க்கு விற்கிறது, இல்லை ஏதாவது லேண்ட் வாங்கி வச்சுருந்து அது க்ரோ ஆனதுக்கப்புறமேட்டுக்கா விற்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் ஃபைண்டிங் த ஆப்பர்ச்சுனிட்டி. செகண்ட் வந்து ரெய்ஸ் மணி. நம்ம வந்து நம்ம மணியை அதிகப்படுத்த பார்க்கணும். நம்ம மணியை பேங்க்கில் போட்டு வச்சுருந்தா அதிகமாகாது. நம்ம மணியை வந்து இன்வெஸ்ட் பண்ணி அதை க்ரோ பண்ண ட்ரை பண்ணணும். லைக் ஏதாவது ஒரு வீடு வாங்கி அதை வந்து வாடகைக்கு விட்டோம்னா நிறைய காசு வந்து நம்ம ரைஸ் பண்ணலாம். மூணாவது வந்து ஆர்கனைஸ் ஸ்மார்ட் பீப்புள். நாம் வந்து நம்மளைய விட ஸ்மார்ட்டாக இருக்க பீப்புளை தான் வந்து எப்போவுமே ரெக்ரூட் பண்ணணும். அப்போ தான் அவங்க வந்து நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. லைக் நம்மளுக்கு ஏதாவது ஃபினான்ஷியல் அட்வைஸ் தேவைன்னா நம்ம வந்து எக்ஸ்பர்ட்டை தான் போய் பார்க்கணும். அதை விட்டுட்டு நம்ம வந்து மட்டன் தட்டிகிட்டே இருக்கலாம் அப்படின்ட்டு வந்து ஏதாவது ஒரு லோக்கல் அட்வைஸரை பார்த்தோம்னா அவங்கள வந்து மட்டன் தட்டிகிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு தான் லாஸு. ஸோ நம்ம வந்து எப்போவுமே நம்ம யாரையாச்சும் ரெக்ரூட் பண்ணோன்னா அவங்க வந்து நம்மளை விட நாலேஜ்டு பர்சனாகவும் எக்ஸ்பர்ட்டாகவும் இருக்கணும். இட்ஸ் நாட் ஜஸ்ட் லைக் அ ஃபினான்ஷியல் அட்வைசர். நம்ம வந்து நம்ம ஒரு எம்ப்ளாயியை ரெக்ரூட் பண்ணாலுமே நம்மளைய விட அவங்க வந்து நாலேஜ்டாகவும் எக்ஸ்பர்ட்டாகவும் இருக்கணும் தான் பார்க்கணும். உங்களுக்கு இந்த 3 ஸ்கில்லாம் கற்றுக்க வேணாம் அப்படின்னா நீங்கள் வந்து டைப் 1 இன்வெஸ்டராக மட்டுமே இருக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து எப்போவுமே ரிஸ்க் எடுக்க மாட்டீங்க. ரிஸ்க்னால் என்னன்னே தெரிஞ்சுக்க மாட்டீங்க. ரிஸ்க் வந்து எப்போவுமே தான் இருக்கும். நம்ம வந்து அதை அவாய்ட் பண்ணாமல் அதை வந்து இறங்கி விளையாடி கற்றுக்கிட்டு மேனேஜ் பண்ண ட்ரை பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து மணி க்ரோ ஆகும், நம்ம நாலேஜும் க்ரோ ஆகும்.